அண்ட் நம்ம web.configல நம்முடைய அந்த கோட்ஸை ஆட் பண்ணிட்ட பிறகு இப்போ என்னுடைய ப்ரௌசரில் நான் வந்து என்னோட பேஜஸை வியூ பண்ணி பார்க்குறேன். வியூ இன் ப்ரௌசர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய register.aspx பேஜை வந்து ரைட் கிளிக் பண்ணி வியூ இன் ப்ரௌசர் கொடுத்தேன். பட் ஆனால் என்னுடைய பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாகின் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது. என்னோட யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா தெரியும், ரிட்டர்ன் யூஆர்எல் ஈக்குவல் டு %2 lesson1 register.axpx. ஸோ அந்த register.axpxன்ற பேஜ் வந்து டேரெக்டாக ரீடைரக்ட் ஆகி login.aspx பேஜுக்கு வந்து வந்திருக்கு. சாரி, ASPX. ஓகே, இன்கேஸ் நான் வந்து இப்போ என்னுடைய டேட்டா டைப்பில் வந்து ஸ்ட்ரிங்கை நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், கான்கனேஷன். ஸோ எந்த ஒரு பேஜுக்குள்ளேயும் என்னால் போக முடியாது. ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா நான் வந்து லாகின் பண்ணலை. அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா லாகின்னு இருக்குது, இந்த லாகின் ஸ்டேட்டஸ். இது இப்போ மாறப்போது பாருங்கள். நான் லாகின் ஆன பிறகு என்னோட யூசர் நேம் OIC onlinesmarteducation.com. என்னுடைய பாஸ்வேர்ட் நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கள் லாக் அவுட் பேஜ் எனக்கு லாக் அவுட்னு மாறி இருக்கும். அண்ட் இப்போ என்னால் என்னோட எல்லா பேஜுக்கும் இப்போ என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். சூப்பர். அண்ட் இப்போ நான் லாக் அவுட்டை கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ எனக்கு லாகின் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். நான் இந்த லாக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். லாக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு திரும்பி லாகின் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் எந்த ஒரு பேஜையும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம திரும்பி லாகின் பண்ணணும். அண்ட் இந்த இடத்துல நம்ம ரிஜிஸ்டர் பேஜையும் இப்போ உள்ளே இருக்குது. அண்ட் இப்போ எப்படி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம்.